கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் நிச்சயமாகவே ஒரு நாள் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக மாறுவீர்கள். இப்பொழுது தேவன் நம்மை இவ்விதமாக தெரிந்து கொள்ள காரணம் என்ன என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பும் இன்னும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் செய்யும்படியாகவே தான். அதாவது நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். மேலும் நீங்கள் அதாவது தேவன் இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்ட பொழுது தேவன் என்ன சொன்னார் என்றால், இந்த உலகத்திலே பூமி எங்கும் நீங்கள் தான் கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தீர்கள், ஆகவே தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொன்னார். அதே போன்று இன்றைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு நம்மிலே காணப்படுகிற எந்த பெரிய காரியமும் அல்ல. நம்முடைய கல்வியோ, நம்முடைய அந்தஸ்துகளோ, நம்முடைய செல்வாக்குகளோ, நம்முடைய சொத்து சுதந்திரங்களோ ஒன்றுமல்ல. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மேலும் தேவன் பலவீனர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார், பலசாலிகளே அல்ல. இன்றைக்கு நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை காணப்பட்டாலும் தேவன் நம்மை தவனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இது மிகவும் நாம் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிதியோன் கூட இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான இடத்திலிருந்து ரட்சிப்பதற்கு தேவன் 300 பேரை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். ஆகவே தேவன் நம்முடைய பலகீனங்களையோ நம்முடைய குறைகளையோ பார்க்கிற தேவன் அல்ல. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மில் அன்பு கொண்டு நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட ஜனம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாது. யோசேப்புக்கு தன் பார்வோனின் போத்திபாரின் மனைவியினாலே பாவம் வந்த பொழுது யோசேப்பு சொன்னார், இந்த பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும் என்று. அப்படிதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாவத்தின் சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருக்கு பயந்து விலகுவார்கள். அல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:21 வசனத்தில் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய துதிகளை நாம் சொல்லி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். மேலும் இந்த யோவான் 15:16 வசனத்திலே சொல்லப்பட்டது இருக்கிறது, அதே அவர்கள் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்மில் தேவன் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம், நல்ல கனிகளை அவருக்காக கொடுக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். தேவன் நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து எப்படி தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தாரோ அதே போன்று நாமும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் எங்களை எமக்கென்று தெரிந்து கொண்டபடியால் நன்றி. எங்கள் கர்த்தர்க்கென்று நல்ல கனிகளை தர கர்த்தருடைய துதிகளை சொல்லி வர எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிக மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.